See, your life, everybody say my life, என்னுடைய வாழ்க்கை is a product of your lifestyle. நீங்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கை நிலை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. No matter how much you say, I want to live a different life, but if you don't change your lifestyle, you'll never see that different life. என்னுடைய வாழ்க்கையை நான் மாற வேண்டும் என்று சொல்லிவிட்டு நீங்கள் வாழ்கிற வழிமுறையை மாற்றாவிட்டால் அதற்கு பிரயோஜனமே இல்லை. If you're in anxiety, if you have no peace in life, if you don't hear the voice of God, if you're always frustrated, if everyone is, you're getting offended and irritated with everyone, if you're living your life like that, then it's because of the way your lifestyles are. நீங்கள் எப்பொழுதும் எரிச்சலோடும் கோபத்தோடும் ஜனங்களோடு சமாதானம் இல்லாமல் வாழும்போது நீங்கள் அது எப்படி பெற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் வாழ்கிற வழிமுறையிலிருந்து தான் அது பெற்றுக்கொள்கிறீர்கள். So what is lifestyle? லைஃப் ஸ்டைல் என்றால் என்ன? Say with me, morning, காலை, evening, சாயங்காலம், routine. What do you do as a routine in the morning and evening? That's called lifestyle. காலையும் மாலையும் ருட்டீனாக நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுதான் லைஃப் ஸ்டைல். How does your schedule look? That's called lifestyle. உங்கள் அட்டவணை எப்படி இருக்கிறது? How do you handle your finances and your budget? That's called lifestyle. உங்களுடைய பணத்தை எப்படி கையாளுகிறீர்கள்? அதுதான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல். How is your relationship with your phone? That's your lifestyle. உங்களுடைய உறவு அந்த ஃபோனோடு எப்படி இருக்கிறது? அதுதான் லைஃப் ஸ்டைல். Many people say, I want to have a six-pack body. சிக்ஸ் பேக் பாடி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். You can want it all that you want. It's not going to come, right? உங்களுக்கு என்ன தேவை என்று விரும்புகிறீர்களோ அது தானாகவே வந்து விடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, desire has to be converted. சொல்லுங்க. உங்களுடைய விருப்பம் மாற வேண்டும். Say into actionable steps. அதை வழிமுறையில் செயல்படுத்த வேண்டும். If you desire to have a healthy body, then you got to change your routine. நீங்கள் உங்களுக்கு நல்ல சரீரம் தேவை என்றால் உங்களுடைய வாழ்க்கை வழிமுறையை நீங்கள் மாற்ற வேண்டும். Jesus was a rabbi. இயேசு கிறிஸ்து ரபியாக இருந்தார். Rabbi means they will have an opinion and they will have a different way of life and they'll have an opinion about marriage, finance, everything. That's so people will have different rabbis that they follow. இயேசு கிறிஸ்து ஒரு ரபியாக இருந்தார். எப்படி என்றால் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை இருக்கும். Okay, are you with me till here? Every rabbi has a yoke. ஒவ்வொரு ரபிக்கும் ஒரு யோக் இருக்கும். Yoke means a set of disciplines that they have that they teach their followers. அந்த ரபிகளுக்கு ஒவ்வொரு ஒழுங்குமுறைகள் இருக்கும். அதை குறித்து மற்றவர்களுக்கு கற்றுத் தருவார்கள். அவர்கள் அதை செய்வார்கள். You know what Jesus said about his yoke? அவருடைய யோக்கை குறித்து என்ன சொன்னார்? லகுவா இருக்கும். My yoke is sweet. லைட். பாயசமா? My yoke is easy. Everybody say easy. என்னுடைய நுகம் லகுவா இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். See, he says, learn from me. என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். Everybody say learn from me. என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். You know who is asking to learn? யார் கற்றுக்கொள்ள சொல்வது? You who are burden. all you who labor and are heavy laden, depressed freaks. பாரப்பட்டவர்கள், பாரமுள்ளவர்கள். People who are going through a tough time. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். சோகமே மேல் சோகமே. சோகம். வருத்தப்படுகிற சோகம். Come to me, he says. என்னிடத்தில் வாருங்கள். I will teach you my way of life, he says. என்னுடைய வாழ்க்கை முறையை உங்களுக்கு கற்றுத் தருவேன். Take my yoke and see Jesus, when Jesus says learn from me. Learn from me, he's talking about a way of life. Everybody say way of life. He's talking about a routine, he's talking about a change of lifestyle. ஒரு வழிமுறை வாழ்க்கை வழி நடத்துகிற வழிமுறையை என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். 500 rupees to those who tell me the prophetic word for this month first. Reset. இங்க இருந்து வந்துச்சு யாரோ குத்துருங்க பையன் 500 rupees. சபேஷ் பிரதர் வரல இல்லைன்னா அவர் சொல்லு. My dad you take, okay? And put in the offering before you go. Month of what? Reset. Reset. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க reset. Touch your friend's forehead and say reset. Right? Your phone is hanging, your phone is going through heat and something's happening to your phone, you touch something, something else is opening, you need a reset. உங்க ஃபோனுக்கு அது ஹேங் ஆகுது, ஏனோ சரியா வர்க் ஆகலைன்னா நீங்க ரீசெட் பண்ணிக்கிறீங்க. I'm not talking about your phone here. I'm talking about you, your life. I'm talking about your lifestyle. I'm talking about your peace level, your hearing God level, your connection level. Everything is broken, messed up. You don't have any peace in life. It's time for a reset. And Jesus is saying that's the reset I'm talking about. நீங்கள் உங்கள் மனதிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையிலே வேறு விதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் வாழ்க்கையை ரீசெட் பண்ணும்படியாக ஆண்டவர் சொல்கிறார். And you know what? Jesus, how did Jesus live his life? இயேசு எப்படி அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்? So how do you live like Jesus? Is you see, have you ever read biographies? Biographics படித்திருக்கிறீங்களா? Biography, right? What else is called? Autobiography, right? When you read, okay, I want to be like Barack Obama. He's such a inspiration. He's such a great president. So what you do is, if you want to be like Barack Obama, you read his biography
or autobiography, and then you see in the biography there will be something called as schedule. And you see how he managed his morning routine, his evening routine, how he carried out his day. And if you take that same step and practice it, you might reach his level. நீங்கள் யாரோ ஒருவரைப் போல அவர் சிறந்தவராக இருக்கிறார், அவரைப் போல நாம் மாற வேண்டும் என்று எண்ணும் பொழுது அவர்களுடைய அந்த பயோகிராஃபை எடுத்து வாசித்தால் அவர்களுடைய ஷெட்யூல் இருக்கும். காலையில் இதை செய்தார், மத்தியானம் இதை செய்தார், சாயங்காலம் இப்படி செய்தார் என்று. So Jesus is saying, see my schedule. என்னுடைய ஷெட்யூலை பாருங்கள் என்று இயேசு சொல்கிறார். See how I carry on in my day and live my life. Learn from me means learn from my schedule. Take the gospels and see how I lived my life, and you live the same way. You will have rest for your souls. இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதை நாம் சுவிசேஷங்களில் பார்க்கிறோம். அப்படியே அவருடைய வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். So there are 4 things that Jesus actually lived by, practiced as a schedule, as a lifestyle.